இப்போ தான் நம்ம மக்கிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெஞ்சியை வந்து அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட்டு போகிறோம். அதாவது டெவில் ஹண்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு அசோசியேஷன்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து கூட்டு போகிறான். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர்லாம் வேலை செய்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து நீ ஜாயின் பண்ணாலும் உனக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இல்லாத உனக்கு எல்லா விஷயங்களும் உனக்கு பார்த்தா இப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தா சொல்லுவாங்க. அண்ட் அப்போ தான் வந்து இந்த இடத்துல நம்ம டெஞ்சி சொல்லுவாப்பில், இப்போ வந்து நானும் இந்த பொண்ணு ஒன்றா தானே சுற்றிட்டு இருக்கோம், இந்த விஷயத்தை எல்லாமே பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, நாங்கள் 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு அது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சிமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப காய்ச்சா சுற்றிட்டு பார்ப்பல. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம மக்கிமா வந்து நம்ம டெஞ்சிக்கு வந்து யூனிஃபார்ம் தருவாங்க. ஏன்னா அந்த யூனிஃபார்ம் வந்து எல்லாருமே அந்த டெவில் ஹண்டர்ஸ் எல்லாமே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவிடுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன். இந்த இடத்துல வந்து அக்கி ஹயாக்கா வந்து நம்ம மக்கிமா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக டெவில் ஹண்டராக இருக்காரு அப்படின்னு நம்மலாம் சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்ட்னராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அண்ட் இவன் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து மிஷின்ஸ்லாம் முடிக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே டெஞ்சியும் அப்போ நான் மக்கிமா கூட முடிக்க போகிறது இல்லையா, டே அவெல்லாம் உன்னோட கால் தூசு கூட வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு போவாப்பில். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம டெஞ்சியும் அக்கி நடந்து போயிட்டு இருப்பாங்க. அக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னா காமாக நடந்துட்டு போயிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம டெஞ்சி கேட்பான், அந்த மாதிரி வந்து நம்ம மக்கிமாக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காடா அப்படின்னு சொன்னோன்னே அவனும் ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். நம்ம இங்கே கொஞ்சம் ஓரம் ஒதுங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக்காக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக போவான். போனவனே வந்துட்டு நம்ம டெஞ்சிக்கு மூஞ்சி மேலே ஒரு குத்து, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு, நாளைக்கு மட்டும் உன இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு உன்னை குழி தோண்டி போச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கி வந்து சொல்லுவாப்பில். இதெல்லாமே உனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஓடி போய். ஆனால் பார்த்தா இந்த ஒரு ஜாப்பை சீரியஸ் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. என் கூட இது வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்காக தான் வேலை செஞ்சாங்க. அண்ட் அவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ இறந்து போயிட்டாங்க. என் கூட இப்போதைக்கு இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ட்ரீம்ஸ்ன்னு இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொள்கையோடு இருக்காங்க, டெவில்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியல, நீங்கள் வந்ததே மக்கிமாக்காண்டி தான். ஸோ அதனால் நீ வந்து இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சிக்கு வந்து நம்ம அக்கி வந்து சொல்லுவாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட சிகரெட் வந்து நம்ம இவர் மேலே டெஞ்சி மேலே டாஸ் பண்ணிட்டு அப்படியே காலி துப்பிடுவாப்பில். நான் வேணா மக்கி மேலே சொல்கிறேன், அவன் பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி வாய முடங்குள்ளேயும் நம்ம டெஞ்சி என்ன பண்ணுறான்னா காலுக்கு நடுவிலேயே அக்கி வந்து ஒரே கிக்கு விடுறாப்பில். விட்டேன் பார் ஒரு ஏற்று அப்படின்ற மாதிரி வந்துட்டு போச்சுன்னா நம்ம டெஞ்சி விடுறாரு. விட்டதுக்கு எதுக்கும் அந்த இடத்துல கபாலத்தில் கலங்கின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே கீழே வந்துடுறாரு. ஏன்டா டே என்னை பார்த்தா உனக்கு எப்போ தெரியுது, என்னோட வாழ்க்கையை இப்போ தான்டா வாழ ஆரம்பித்த மாதிரி இருக்குது. ஒரு ஹியூமனுக்கு எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. நல்லா சாப்பாடு இப்படிலாம் வந்துட்டு நான் சொகுசாக ஒரு ஹியூமனாக நான் வாழ்ந்ததே கிடையாது. இதுவே கூட எனக்கு கனவா நிஜமான்னு கூட நம்பவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ அந்த கனவை கிடைக்கிற மாதிரி வந்து நிற்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி சொல்லுவாப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எப்படியே வந்து பார்த்தா மாற்றுக்கட்டில் சண்டை போட்டே இருப்பானுங்க. ஸோ இப்படிலாம் சண்டை போடும்போது வந்துட்டு நம்ம அக்கியும் சொல்லுவான், நீ வந்து யூ டோன்ட் டிசர்வ் மக்கிமா அப்படின்னு நம்மளாம் சொல்லுவான். டே அதை கேட்க நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி சண்டை போட்டே இருப்பானுங்க. ஸோ இப்படி சண்டை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டர்ஸில் போய் மக்கிமாவை போய் மீட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் 2 பேருமே வந்து லைக் ஒன்றா மிங்கிள் ஆகிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடு, உன்னோட ஸ்குவாடில் வந்து இன்னொரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்குவாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கிமா வந்து சொல்லுவாங்க. இவனே வச்சு மேய்க்க முடியல, இன்னொருத்தவரை வர போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அக்கி செம கடுப்பாப்பில். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மக்கிமா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி டெஞ்சி வந்து ஹியூமன் தான், பட் ஆனால் அவனால் வந்து டெவலாக மாற முடியும் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு கேட்டல நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி சொல்லுவாப்பில். என்னடே உண்மையாக தான் சொல்கிறியாடா, அதெல்லாம் வந்து கட்டுக்காக தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து சொல்லுவாங்க இவன் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கிமா வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் இவன் வந்து நம்ம ரூல்ஸை மீறினா அப்படின்னா இவனை வந்து போட தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கிமாவே சொல்லிடுவாங்க. ஸோ இதை கேட்டோன்னே அவனுமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெஞ்சி வந்து அவனோட வீட்டுக்கு கூட்டு போவான். நம்ம டெஞ்சி கேட்பான், அந்த மாதிரி மக்கிமா ரொம்ப கெட்டவளாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ அதுக்காக தான் நீ என் கூட சுற்றுற அப்படின்றதும் தெரியும், இந்த குரூப்பில் உனக்கு சேர்த்து விட்டதுக்கான காரணம் அப்படின்றது அதுதான் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் மக்கிமா அப்படின்ற ரொம்ப நல்லவ, அவளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனும் சொல்லுவான். நன்றி கடன் அப்படின்னோடனே வந்துட்டு நம்ம டெஞ்சிக்கு வந்து நம்ம மக்கிமா கொடுத்த கட்டிப்பிடி வைத்தியம் தான் வந்து ஞாபகம் வருது. இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு இவன் வந்து காதலில் மிதந்துட்டு இருப்பானா. உடனே வந்து சட்டனே நம்ம டெஞ்சி நம்ம அக்கிட்ட போய் இந்த மாதிரி டே மக்கிமாவுக்கு முன்னாடி நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தோன்னா செம கடுப்பாயிட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் தங்குறது தூங்குறது அப்படின்றது எல்லாமே அக்கி கூட தான். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம டெஞ்சி அப்படின்றது அவரோட ஸ்குவாட் மெம்பர் அப்படின்றனால அவனோட வீட்டில் தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி குளிக்க மாட்டான், அடிக்கடி சாப்பிட மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசதி எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்றனால போட்டு தாறுமாறு பண்ணுறான். சாதாவாக ஒரு பிரெட்டு கிடைக்கிறதே அதிசயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான ஒரு ஜாமு, பட்டரு, ஹனி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இருக்குது, கலந்து அடித்து சாப்பிட்றான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவனோட லைஃப் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் அடே ஒரு ஸ்குவாட் மெம்பர் அப்படின்றதுக்காண்டி என்னெல்லாம் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாரான். அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டெவில் இருக்குது, நீங்கள் வந்து என்னென்னு பார்த்து முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. டெவில் இல்லை ஃபீண்ட். ஸோ ஃபீண்ட்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. தலைவனே வந்து கேட்பான், டே ஃபீண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி கேட்கும்போது டே இனிமேல் நீ ஸ்கூலுக்கு போனியா இல்லை பால்வாடியோட பாதியோட
உள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் பால்வாடி கூட போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி சொல்லுவான். அப்போ தான் வந்து நம்ம அக்கி வந்து சொல்லுவாப்பில் அந்த மாதிரி ஃபீண்ட்னா என்னன்னா ஒரு டெவில் வந்து ஒரு ஹியூமனோட பாடியை வந்து டேக் ஓவர் பண்ணிச்சுன்னா, அதாவது ஹியூமனோட டெட் பாடி வந்து டேக் ஓவர் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபீண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நானும் ஃபீண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது நீ ஃபீண்டு கிடையாது, ஆக்சுவலாக ஃபீண்டு வந்து நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அவங்களோட ஃபேஸே பார்க்குறதுக்கு கொடூரமாக இருக்கும், நீ வேணால் பார்த்து தெரிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோன்னே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும் ஒரு ஆக்சுவல் ஃபீண்டு, அவங்களோட பாடியில் வந்து ஒரு ஹார்னும் இல்லை அதற்கேற்ற மாதிரி ஒரு சில வித்தியாசமான வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஃபீண்டு. ஸோ இந்த ஃபீண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டெவிலோட பர்சனாலிட்டி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நீ வந்து ஸ்டில் ஹியூமனாக தான் இருக்க, ஸோ இப்போ வந்துட்டு உன்னோட டெவிலோட பவரை காட்டி அவனை வந்து அப்படியே சாவச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கி வந்து நம்ம டெஞ்சியை பார்த்து சொல்லுவார். இதுக்கிட்ட டெஞ்சி வந்துட்டு செயின் சாமேனா மாறுவான்னு பார்த்தா அவன் பாட்டிக்கு அசால்ட்டாக தேதி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயனா மாதிரி ஒரே போடா போட்டுறாப்ல. ஸோ உடனே வந்துட்டு ஹெட் ஷாட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்துட்டு இறந்து போயிட்டாப்ல. டே நான் உன்னை ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நான் சொன்னேன், நீ ஏன்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொன்னே வந்துட்டு அதெல்லாம் ஒரு காரணத்துக்கு தான்ப்பா அப்படின்னு சொன்னே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டெஞ்சி சொல்லுவாப்ல, இல்லை நானும் கிட்டத்தட்ட அவனை மாதிரி ஒருத்தன் தான், ஸோ அதனால் அவனை வந்து கொள்றதுக்கு எனக்கே கொஞ்சம் ஷையாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் வந்து நம்ம அக்கி சொல்லுவார், டே சிறுவண்டு இந்த ஃபீன்ஸ்லாம் வந்துட்டு என்ன தான் ஹாஃப் டெவில்ஸாக இருந்தாலும் டெவில்ஸ் அப்படின்றவங்க டெவில்ஸ் தான், ஸோ அதனால் இவங்களுக்கு வந்துட்டு உன்கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தையும் என்னோட கண் முன்னாடி கொண்டது அப்படின்றது இந்த மாதிரி டெவில்ஸ் தான், ஸோ இதுக்கு போய் கருணை பார்க்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கி வந்து சொல்லுவாப்ல. அண்ட் அப்படி சொல்லும்போது தான் வந்துட்டு எல்லாருமே வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, நீ என்னன்னா ரொம்ப ஜாலியாக இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காமல் ரொம்ப தன்னாட்டம் சுற்றிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கி வந்து சொல்லுவாங்க. உடனே டெஞ்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆல்ரெடி கொண்டு போட்ட அந்த ஒரு ஃபீல்டு பக்கத்தில் போயிட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய அஜால் குஜால் மேகசின்லாம் இருக்கும், அதை வந்து பார்த்தோன்னா ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுப்பாப்பில். ஆக்சுவலாக செயின் சாமேனா மாறதுக்கு ரீசனே வந்து இந்த இடத்துல நான் வந்து செயின் சாமேனா மாறி நான் வந்து கொன்னேன்னா அந்த பிளட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகசின் மேலே ஸ்ப்ரே ஆயிருக்கும், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். என்ன மாதிரியான காஜி பெயினாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்ம டெஞ்சி சொல்லுவாப்பில் இந்த மாதிரி நான் வந்து டெய்லி ஷவர் பண்ணுறேன், எனக்கு வந்து ருசியான சாப்பாடு இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஒரு பொண்ணு கேர் பண்ணுது, பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம்ஸ் அப்படின்றது ஒன்று வேணும், ஒரு குறிக்கோள் அப்படின்றது வேணும், இதுக்கு மேலே என்னடா ஒரு குறிக்கோள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அக்கியோட குறிக்கோள் அப்படின்றது வந்து டெவில்ஸ் ரெவெஞ்ச் வாங்கணும், அதே மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களோட புள்ளக்குடியை பார்த்துக்கணும், அதுதான் அவங்களோட குறிக்கோள். ஈவன் தோ மகிமா கூட ஒரு குறிக்கோள் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, அண்ட் அதுதான் பூபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. என்னது பூபாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூபா வந்து ஃபீல் பண்ணும், அதை வந்து நான் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஞ்சி வந்து சொல்லுவாப்பில். அண்ட் அப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துல பூபா 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 தான் என்னோட கனவு, இந்த இடத்துல நானும் என்னோட சீரியஸ்னஸ் இதுதான், நான் வந்து எப்படியாவது என்னோட வாழ்க்கையில் வந்து பூபா டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி சொல்லும்போது சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாக்கிமா வந்து அப்பிடுறாங்க. என்னது பூபாவா அப்படின்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மக்கிமா வந்து கேட்பாங்க. டே வாயக்குறடா ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கி நம்ம டெஞ்சியை பார்த்து சொல்லும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்னர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு சொன்னல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கிமா வந்து சொல்லுவாங்க. அண்ட் அப்படி சொல்லும்போது தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம தலைவி வருவாங்க, பி கேர்ஃபுல் ஷீ இஸ் எ ஃபீண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கிமா சொன்னோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவியோட என்ட்ரி, பவரோட என்ட்ரி. இந்த இடத்துல பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீண்டு, அண்ட் இந்த இடத்துல தான் கவர் பிஃபோர் மீ ஹியூமன்ஸ், நான் தான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரானுங்க. என்னது பவர்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒருத்தர் தான் இருக்காரு, பட் ஆனால் பவர்லாம் ஒரு நேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி கேட்கும்போது நீயும் ஒரு ஃபீண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை பழப்பாரு, ஏன் ஃபீண்டெல்லாம் வந்து டெவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பில்டப் பண்ணோன்னே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் பூவா பார்த்துறாப்புல. அதை பற்றி எவன் கவலைப்பட்டான், வெல்கம் டு தி டெவில் இன்ட்ரெஸ்ட் அசோசியேஷன், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஞ்சி சொல்கிறாரு. அண்ட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் சாமனோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்க், அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்குவாட் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆச்சு, செயின் சாமன் வந்து எப்படி வந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்க் சூப்பரான ஆர்க்ஸாக இருக்குது, இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேணாம்னா நீங்கள் வந்து நோன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூ பண்ண மாட்டேன், வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் நமக்கு என்ன கண்டென்ட்டுக்காக பஞ்சம், ஸோ அதனால் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் கருத்தில் தெரிவிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சேர்ந்து டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.